வரலட்சுமி விரதத்தன்று ஏற்ற வேண்டிய முக்கியமான தீபத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மகாலட்சுமியின் அருள் கிடைப்பதற்கும் செல்வ செழிப்பு ஏற்படுவதற்கும் வரலட்சுமி விரதத்தன்று தவறாமல் அனைவரும் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா இதற்கு நமக்கு தேவையானது ஒரு பித்தளை தட்டு, ஒரு சிறிய அளவுல தட்டு எடுத்துக்கோங்க. அதற்கு மேல நீங்க ஒரு 3 அகல் விளக்கு தேவை. 3 அகல் விளக்கு தவறாமல் எடுத்துக்கோங்க. பெரிய அகல் விளக்கு 1 எடுத்துக்கோங்க. அதுல மஞ்சள் தடவிக்கோங்க. இதுல சுத்தமான நீங்க புதியதாக வாங்கின கல்லுப்பு நிரப்பிக்கோங்க. அதற்கு மேல நீங்க ஒரு அகல் விளக்கு வச்சுக்கோங்க. அதுல மங்கள பொருட்களான லவங்கம், பச்சை கற்பூரம், ஏலக்காய், சோம்பு சிறிதளவு இதை நீங்க போட்டுக்கோங்க. அதற்கு மேல ஒரு அகல் வச்சுக்கோங்க. இதுல சுத்தமான பசுனை ஊற்றுங்க. சுத்தமான பசுனை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. நான் சொல்லக்கூடிய தீபங்கள்ல உங்களால எந்த தீபம் ஏற்ற முடியுமோ அந்த நேரத்துல நீங்க இந்த தீபத்தை ஏத்துங்க. நெல்லிக்கனி அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும், ஒரு தேவலோக கனி. அதனால நீங்க வரலட்சுமி விரதம் அன்று 2 நெல்லிக்காயை எடுத்து அதுல நெய் ஊற்றி, அந்த நெல்லிக்காயை பாதியா எடுத்துக்கோங்க. அதுல நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. வேப்பிலை தீபம் ஏற்றுவனாலும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த வெள்ளிக்கிழமையில பொதுவாகவே நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா வேப்பிலை தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம், வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம். உங்களால எந்த தீபம் ஏற்ற முடியுமோ ஒரே ஒரு தீபமாவது ஏற்றி வைத்து வழிபாடு பண்ணுங்க.